சண்டேனாலே நான்வெஜ் கண்டிப்பா இருக்கும். அதுவும் காலையிலே மட்டன் வாங்கிட்டு வந்து அதை இட்லியோட குழம்பு வச்சு சாப்பிடும்போது கண்டிப்பா அந்த டேவே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அம்பரீஷ் குட்டி கையில எடுத்துட்டு வரான்ல, இது வந்து அவனோட 1 வருஷம் சேமிப்பு. நம்ம இந்த வீட்டுக்கு குடி வந்து கரெக்டா 1 வருஷம் 1 மாசம் ஆயிடுச்சு. இந்த வீட்டுக்கு குடி வரும்போது நாங்க அவனுக்கு அந்த உண்டியலை வாங்கி கொடுத்தோம். நம்ம குழந்தையா இருக்கும்போது என்ன விஷயம்லாம் சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் வளர்ந்தாலும் பண்ணுவாங்க. வீட்டுக்கு முக்கியமான கெஸ்ட் வந்தா கண்டிப்பா ரிட்டர்ன் போகும்போது நம்ம வீட்டு குழந்தை கையில ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்துட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாம வீக்லி ஒன்ஸ் அவங்க அப்பாவும் அவங்க கிட்ட ஏதாவது ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் கொடுத்து இந்த உண்டியல்ல சேர்க்க சொல்வாரு. இந்த மாதிரி வர காசை உண்டியல்ல போட்டு வச்சு அது ஃபுல்லானதுக்கு அப்புறம் உனக்கு கண்டிப்பா ஒரு கிஃப்ட் வாங்கி தருவோம் நாங்க அப்பவே சொல்லி வச்சிட்டோம். அடுத்து காசு போடுறதுக்கு இடமே இல்லாத அளவுக்கு அதை 1 வருஷத்துக்குள்ள ஃபுல் பண்ணிட்டாரு. இது அவர் மட்டும் ஃபுல் பண்ணதில்ல, என்னோட பங்கு இதுல நிறையவே இருக்கு. சில்லற ஒரு பக்கம், நோட்டுங்க ஒரு பக்கம் எடுத்து வச்சு மொத்தமா எண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 30,000 இருந்துச்சுங்க. எக்ஸாக்டா சொல்லணும்னா 29,753 ரூபாய் இருந்துச்சு. அந்த அமௌண்ட்ல இருந்து ₹1 கூட நாங்க எடுத்துக்காம அதை அப்படியே எடுத்துட்டு போய் குழந்தைக்கு அரை பவுன்ல ஒரு செயின் வாங்கி கொடுத்துட்டோம். அவனோட சேமிப்பு காசுல அவனுக்கு அந்த செயின் வாங்கி கொடுத்ததுமே அவ்வளவு சந்தோஷம். இந்த வீடியோ நாங்க செயின் வாங்கிட்டோம் விளம்பரப்படுத்துறதுக்காக இல்லங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அது ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.